ஆனால் பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. பழத்தை பாருங்கள், கேஸில் ஸ்டாண்டு வச்சுருக்கேன், வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் சுட்டுட்டேன். பழத்தை ஒரு சொம்பு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. நல்லா சுத்தமாக அந்த நாரில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துட்டோம். எடுத்து வந்து இப்போ பச்சைட்டியில் ஊற்றி காய்ச்சிட்ருக்கோம். இது கூட நான் கருப்பட்டி கொஞ்சம் போட்டிருக்கேன். கருப்பட்டி கடையும் பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் நம்ம 1 கப் கோதுமை ரவை போட்டுக்கலாங்க. ரவை வெந்துட்டுருக்குங்க. இப்போ கொஞ்சம் பாசிப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். பொங்கலுக்கெல்லாம் போடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. வானிலையில் ஒட்டாமல் வருது. நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. இது வந்து நான் காய வச்சுருக்கேன், ட்ரை கோகனட்டுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் நெய்யில் வதக்கிட்டு அப்புறம் போடுங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிட்டு நம்ம ஏற்றிடலாம். பாருங்கள், நம்ம டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு சுட்டு எண்ணெய் கூட நம்ம சேர்த்துல. நீங்கள் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாங்க. ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நான் உருண்டை பண்ணுறேன். ஒரு பால்லையே நீங்கள் ரவையை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் கருப்பட்டி போடுங்க. முதல்லையே கருப்பட்டி போட்டிங்கன்னா ரவை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. பாருங்கள், நம்ம ரவா லட்டு பார் ரெடி ஆயிடுச்சு.